போராட்டம் இல்ல, வீட்டுக்கிட்ட கூட ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா கூட உடனே அரெஸ்ட். ஒரு 10 பேர் சேர்ந்தாலே அங்க அரெஸ்ட் தான் நடக்குது. எங்களை எதுவுமே செய்யவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நாங்க சின்ன லெவல்ல பண்றதுக்கே அப்படி இருக்கும்போது இப்ப தளபதியே இறங்கி வராருன்னும் போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய வைப்பாங்க. நல்லது பண்ணோம்னாலே எங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் நாங்க வந்து மூவ் பண்ணணும். பாத்தீங்களா, சென்னையில எவ்வளோ வழி இருக்குது. ஒரு சின்ன ஒரு வழி கூட விடாம எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க லோக்கல்ல தான் இருக்கிறோம். 6 மணிக்கு நான் இங்க வந்தேன், ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் 6 மணிக்கு வந்தேன். ஆனா உள்ள என்ட்ரி ஆகிறது எத்தனை மணிக்கு பாருங்க, 9 மணி. அந்த அளவுக்கு சுத்துன்னு சுத்த விடுறாங்க. அது ஏனே தெரியல, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சுத்த விட்டா எல்லாரும் எப்படி போயிடுவாங்களாம், கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். இதெல்லாம் முட்டாள்தானங்க. யோசிக்கணும், எதுவுமே யோசிச்சு செய்யணும். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அளவுக்கு எங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு. கொடிய பார்த்த உடனே என்னவோ தீண்டத்தகாதவங்களை இது பண்ற மாதிரி நில்லுங்க அப்படியே ஓரம் கட்டுங்க என்னன்னு தெரியல. என்ன அதனால அவங்க என்ன சாதிக்கிறாங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு தமிழ்நாட்டுல தெரியுது. ஆனா தெரிஞ்சும் மெரினால பார்க்கிங் இருக்குன்னு சொன்னீங்களே, பார்க்கிங் எங்க இருக்கு? கொடிய பார்த்தாலே வெளியில போன்ற உனக்கு எங்க பார்க்கிங் கொடுத்தான்? கொடுக்கலையே. நீங்க என்ன உள்ளேயே விட மாட்டேன். அப்புறம் எங்க பார்க்கிங்? நாங்க எப்படி உள்ள வர்றது? நாங்க வந்து எல்லாம் யோசிச்சு நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கோம். நாங்க கட்சியில 10 வருஷமா இருக்கோமா, 10 வருஷமா இருக்கோம். ஆனா தாவேக்கா எங்களுக்கு விஜய சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு அத்தனை கோடியை விட்டுட்டு நான் வந்து நிக்கிறேன். உங்களுக்கு நிக்கும் பொழுது நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க வீட்டு பையனை நிக்க வச்சு நாங்க வளர்த்து காட்டுவோம். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமா? நாங்க சின்ன வயசுல இருந்தே எப்ப சின்ன வயசுல நடிக்க ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்தே எங்களுக்கு பிடிச்சு போச்சு. அவர் நேர்மையா வர்றாரு எல்லாத்துலயும். அவர் எல்லா இடத்துலயும் நேர்மை. அவங்க ரூல்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு ஆதரிக்கிறவங்களுக்கு காசு, ஆதரிக்காம அவங்களை எதிர்க்கிறவங்க மேல கேஸ். இதுதாங்க நடக்குது. நாங்க மாவட்ட நிர்வாகிகளும் சரி மக்களும் சரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் சரியாக கலந்து கொள்ள முடியவில்லை குறிப்பிட்ட நேரத்தில். இது வந்து இன்னைக்கு இருக்கிற மிஸ்டர் சிஎம் சார் அவர்கள் வந்து ஒரே வார்த்தையில சாரி சொல்லிட்டு போயிடுறாரு. எங்களுக்கு உங்க சாரி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உங்களோட பணமும் உங்களுக்கு தேவையில்லை. எங்க சகோதரர்களோட நீதி வேணும். அவன் எந்த அந்த கஷ்டப்பட்டு அந்த பையன் ஒரு அப்பாவி பையனை நீங்க லாக்கப்புல வந்து இறக்கப்பட்டிருக்கிறான். அது உங்களை காவல்துறையால ஏவி பின்புறத்துல இருக்க உங்க ஆளுங்கட்சிகள அரசாங்கத்தோட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, திமுக அரசு நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, அவங்களை கண்டித்து நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க தலைவர் தலைமையில் நாங்க நடத்த இருக்கிறோம். இந்த நேரத்தில் இருந்தாலும் கூட எங்களை தடுத்து நாங்க இந்த இடத்துக்கு எங்களை வர விடாம சுமார் ஒரு 2 மணி நேரம் மேலாக எங்களை வந்து சுத்தி அலைய வைத்து ஆட்டோக்கள் வர விடாம, பஸ்ஸுகள் வர விடாம, கார்கள் வர விடாம, தோழர்களாக தொண்டர்களோட சொந்த வெஹிக்கிள்ல வர விடாம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி 4 சைட்லயும் ஸ்டாப் பண்ணி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எப்படியுமே எங்க நிர்வாகிகள் பங்கேற்க கூடாதுங்கிறது இந்த திமுக அரசுங்களோட முக்கிய நோக்கமா இன்றைய நாளில் இது இருக்குது. பட் இதெல்லாம் தகர்த்து எரிஞ்சு நாங்க தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில எங்கள் சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு கண்டிப்பான முறையில நீதி வழங்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.